ஹாஜிகளாக போறவங்க சுத்தப்படுத்துறாங்க, சரி. ஹஜ்ஜுக்கு போகாத நம்ம இங்க இருக்கக்கூடிய நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நெகவெட்டி நம்மளை சுத்தப்படுத்தி வாழணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே. காரணம், அந்த ஹாஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நம்மளுக்கும் கிடைக்கும். ஹாஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நம்மளுக்கும் கிடைக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் செய்யற ஏற்பாடு இல்லையா இது? இல்ல குர்பானி கொடுப்பவர்கள் தான் இந்த மாதிரி இருக்கணும், குர்பானிலாம் நான் கொடுக்கறது இல்லை, அதனால நான் முடி வெட்டலாம் நகை வெட்டலாம் அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே பிறை 1ல இருந்து பிறை 13 வரைக்கும் அந்த நகை வெட்டாம முடி களையாம இருப்பது சிறப்பு. இல்ல குர்பானி கொடுக்குற பெருநாள் கழிஞ்சிருச்சு, நான் நகை வெட்டி முடிவு செய்யலாம், ஆனாலும் 13 பிறை வரைக்கும் நம்ம தாமதிக்கணும். அது சிறப்பு. நம்ம நல்லது தானே எப்பவுமே பார்ப்போம். அதாவது எது நம்மளுக்கு சிறப்பா இருக்கோ அதுதானே எடுப்போம். அப்ப இந்த சிறப்பை நம்ம அறிந்து செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப இஹ்ராமுக்கு முன்னால ஹஜ் புறப்படுறதுக்கு